ஹாய், இது நம்ம சேனலில் ஃபஸ்ட் அப்டேட் வீடியோ. இது என்னென்னா, ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கோசாலா. இந்த கோசாலை நம்ம இடத்துல தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஈசா கோசாலா அங்கேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பிட்டோம். இந்த கோசாலையில் என்னென்னா, ஏகப்பட்ட நாட்டு மாடு, காங்கேயம் மாடு, அப்புறம் கோத்ரேஜ் மாடு. கோத்ரேஜ் மீன்ஸ் காங்கிரேஜ் மாடு, அடுத்த நாட்டுக்கண்ணு, அப்படி நிறைய மாடு வளர்க்குறாங்க. இந்த கோசாலையில் 700க்கும் மேற்பட்ட மாடுகள்லாம் இருக்குது. இந்த மாடுகள் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, டெய்லி காலையில் இந்த மாதிரி அவுத்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியே கட்டுவாங்க. கட்டிட்டு அப்புறம் எல்லா மாட்டுக்குமே எல்லாத்துக்குமே தண்ணி கட்டுவாங்க. ஃபஸ்ட்டு எல்லா மாடையுமே ஃபஸ்ட்டு அவுத்தவங்க வெளியே கட்டுறது. இந்த மாடு பார்க்குறதுக்கு அந்த கோசாலையில் 30 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. எல்லா மாடையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவுத்து வெளியே கட்டிட்டு அப்புறம் அந்த கோசாலாவை நீட்டாக க்ளீன் பண்ணி அப்புறம் எல்லா மாடையுமே நீட்டாக வாஷ் பண்ணி எல்லாத்துக்கும் வைக்கல் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு தினேஷ் கூட மாட்டுக்கிட்ட அசால்ட்டாக போயிட்டான். ஆனால் வேறு யாரும் வரல. பாருங்கள், இதுதான் கோசாலைக்குள்ளே இருக்க எல்லா மாடை க்ளீன் பண்ணுறாங்க. எல்லோரும் மாட்டு இது க்ளீன் பண்ணி எல்லாம் மொத்தமாக வெளியே அவங்களுக்கான சாணத்தெல்லாம் போடுற இடத்துல கொண்டு க்ளீன் பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு மாட்டை நீட்டாக உள்ளே பாருங்கள் எல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. அடுத்த ப்ராசஸாக மாட்டுக்கு எல்லா மாட்டுக்குமே அங்கே இருக்க மாட்டுக்கு தீனி வைப்பாங்க. தீனியும் நம்ம போல் தவிடு, பருத்தி புண்ணாக்கு, மிச்சர் எல்லாம் போட்டு பருத்தி வைப்பாங்க. அப்புறம் நம்மளை மாதிரி டூரிஸ்டர்ஸ் மாட்டுக்கு எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு தனியாக நம்ம தான் பேமெண்ட் போட்டு வாங்கி மாட்டுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி கொடுப்பாங்க. என்ன பாருங்களா. ஆனால் அங்கே மாடுகள் சில மாடுகள் ரொம்ப சாதுவாக இருக்குது. சிலது ரொம்ப கிட்ட போனாலே மிரளுது, நம்மளை கண்டு அது போயிடுது. நான் பாருங்கள், இந்த மாடெல்லாம் ரொம்ப சாதுவாக தான் இருந்து. ஆனால் கடைசியில் இந்த பிளாக் மாடு நான் பிடிச்சிட்டு நிற்க மாடு தான் உள்ளதுலேயே இந்த கோசாலையிலே ரொம்ப பெரிய மாடு. ஆனால் அது லாஸ்ட்டில் என்கிட்டே கொஞ்சம் வேலை காட்ட தொடங்கிட்டு அதுக்கு சாப்பாடு வட்டை தீர்ந்ததும் அது டென்ஷன் ஆகிட்டு. அதெல்லாம் பாருங்கள், இந்த மாடு இந்த மாதிரி தான் டெய்லி வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டே கேட்போம் பாருங்கள், அவங்களே பதில் சொல்லுவாங்க. என்ன பர்பஸ்? டெய்லி காலம் இப்படி சுத்தம் பண்ணிருக்கீங்க. இங்கே நம்ம ஈசா கோசாலையில் எத்தனை மாடுகள் இருக்கும்? எல்லா மாடும் நீங்கள் தான் பார்த்துப்பீங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துப்பீங்க எல்லா மாடும்? வண்டி போட்டுங்க டெய்லி? 9 மணிக்கு வண்டி போட்டு எங்கே வரைக்கும் போவீங்க? ஒரு நாள் எத்தனை மாடு வண்டி போடுவீங்க? காலையில் எத்தனை மாடு வண்டி போடுவீங்க? காலையில் 25, சாயங்காலம் 25 எல்லாம் சேர்ந்து போகுமா? இல்லை தனித்தனியாக தான் போகுமா? இல்லைனா 25 மாடு சேர்ந்து போகுமா? இல்லை தனித்தனியாக தான் போகுமா? பாருங்கள், இன்னும் நிறைய மாடு அவங்க வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. கோசாலையில் மறுபடியும் சொல்கிறேன், கோசாலையில் மொத்தம் 780 மாடு இருக்குது. 30 to 40 பேர் வேலை பார்க்குறாங்க.
பாருங்கள் எல்லா வெளியே கட்டியிருக்க மாடு எல்லாத்துக்குமே இது போட்டாச்சு, சாப்பாடு வச்சாச்சு. எல்லா மாடுகளும் நல்லா இப்படியே சாப்பிடுது. வரிசையாக என்ன செய்வாங்கன்னா இந்த ஒவ்வொரு அவங்கவுங்க ஓட்டுற மாடுங்களாம் தனித்தனியாக இந்த மாடுங்களாங்க அவங்க என்னென்னா வண்டி போட்ட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதிலேருந்து வர இயற்கையான கோமியம் சாணம் எல்லாம் அவங்க கோசாலாகி இருந்து அவங்க ஈஸாக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுப்பாங்க. என்ன பாருங்கள் எல்லாம் நம்ம நண்பன் தான் வீடியோ எடுக்க ரொம்ப சப்போர்ட் பண்ணான். பாருங்கள் இதான் மாட்டு வண்டி. நம்ம இடத்த மாட்டு வண்டி மாதிரி கிடையாது. நம்ம இடத்த தட்டு வண்டி வில்லு வண்டியெல்லாம் இங்கே இந்த சைடெல்லாம் எப்படின்னு தெரில. ஆனால் அவங்களே சொன்னாங்க நீங்கள் 2 நாள் முன்னே வந்துருந்தீங்கன்னா ரேக்லா மாடெல்லாம் வந்து ரேக்லா ரேஸ்லாம் நீங்கள் உங்களால் எடுத்துருக்கலாம், அவங்கள அதுக்கு தான் கூப்பிட்டோம், நீங்கள் வராமல் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஆல்ரெடி நம்மளை 2 days முன்னாடி இன்வைட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளால் போக முடிஞ்சது இன்றைக்கி தான் போக முடிஞ்சு. ஆமாம், அதனால் எங்களால் அதை எடுக்க முடியாமல் அங்கே இருக்க கோசாலையில் உள்ள வீடியோ மட்டும் எடுக்க அலோவ் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் மாட்டை வண்டியில் போட்டுவாங்க பாருங்கள். இதில் என்னென்னா எல்லா மாடுமே வண்டி பழக்கம் உள்ளனால அதுங்களே சும்மா வண்டி கிட்ட கொண்டு போனாலே மாடு வண்டியில் அதாட்டே போய் நிற்கும். வண்டி ஓட்டாளி யாரும் முன்னாடி மாடு ரெடியாக போகும். ஆனால் இந்த மாடு அண்ணோட மாடு வண்டி இருக்கும் ரெடியாக வச்சு இவங்க இப்போ வண்டி மாட்டு வண்டியில் அடுத்து 15 பேர் இந்த கோசாலையிலேருந்து இது ஆளுக்கு 10 கிலோ வச்சு டேக்ஸ் பிடிப்பாங்க. இதுலேருந்து இதையும் பாருங்கள் அவங்க சாப்பாடெல்லாம் வச்சு க்ளீன்லாம் பண்ணி முடிஞ்சு இதை நேராக அவங்க வண்டி போட்டு கொண்டு போகிறாங்க. நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு காமிச்ச மாடு வண்டி போட்டு அது பாட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த ஈசாவில் இந்த மாதிரி மாட்டு வண்டியெல்லாம் நம்ம இடத்து மக்களை விட வெளியேருந்து வர ஃபாரினர்ஸ் டூரிஸ்டர்ஸ் தான் ரொம்ப ஆர்வமாக பார்த்து மாட்டுக்கிட்ட வீடியோ எடுக்குது, ஃபோட்டோ எடுக்கிறது, மாட்டு வண்டியில் போகிறது. ஆனால் யாருமே கிட்ட போகிறதில்ல. எல்லா மாடுமே ரொம்ப தோரணையாக இருந்தாலும் யாருமே பயந்து கிட்ட போகலை. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இந்த மாதிரி தான் வண்டியில் என்ன பார்த்தீங்களா எல்லோரும் வண்டியில் இந்த மாதிரி தான் இருந்து போவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் வண்டி எடுத்துருவாங்க பாருங்கள். பார்த்திங்களா அண்ணன் எவ்வளோ ஸ்டைலாக எழுந்திரிச்சு சின்ன வண்டி ஓட்டுறாங்க. ஆனால் அங்கே யாருமே கம்பு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க மாட்டை அடிக்கிறதுக்கு. இந்த கோசாலேருந்து இப்போ ஆதியோகி சிவனை பார்க்க வண்டி போயிட்டுருக்கு. பாருங்கள் இந்த வண்டியெல்லாம் அடுத்தடுத்த அண்ணன்மார் இனி வண்டி போட்டு அவங்களும் அடுத்தவங்களை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த கோசாலால் ஏகப்பட்ட வண்டி இருக்குது. நான் பாருங்கள் இந்த வண்டியில் இருக்குது அவ்வளோ நம்ம கூட வந்தவங்க தான். பாருங்கள் வண்டி வைக்கோல் நம்ம அடுத்த மாதிரி வைக்கோல்லாம் வைப்பாங்க. எல்லா மாட்டுக்கும் தண்ணி காட்டி முடித்து வைக்கோல் வைக்கிறாங்க. இப்போது உள்ளே பாருங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போது கோசாலா பார்த்தா உண்மையிலே வேறு லெவலில் இருந்து ஒரு டஸ்ட் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி மாடும் அதே மாதிரி தான் கோசாலையும் அதே மாதிரி தான். பாருங்கள் ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணுறாங்க. பாருங்கள் ஏன் இப்போ வண்டி போட போகிறாங்க. அப்புறம் இது என்னாச்சுன்னா இந்த மாடு நம்ம வீடியோ எடுக்க முன்னாடி இந்த மாடு ஆதியோகி சில வரைக்கும் போயிட்டு வந்த மாட்டுக்கு என்னாச்சுன்னா லைட்டாக லாடம் போனனால அவங்க இருந்து அறத்தை வச்சு தேய்ச்சி லெவல் பண்ணுறாங்க 2 பேர் மாட்டுறது. அப்புறம் நம்ம ஒரு மாட்டுக்கிட்ட போய் போஸ்ட் கொடுக்க போயிட்டோம். அந்த மாடு சும்மா அதுக்கு கோசாலையில் இருந்த மாடை நம்மளும் போய் அப்படியே போயிருந்தோம். அது அழகாக போஸ்ட் இருந்து நமக்கும். ஆனால் அதுக்கிட்ட போக சும்மா சாதுவாக இருந்து ஆனால் வேறு ஆட்களாக பார்த்த உடனே அதே நம்மக்கிட்டே வேலை காட்ட தொடங்கிட்டு கொஞ்சம் மரலுக்கு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்கே வேலை பார்க்குற 30-40 பேரும் மாட்டுக்கு வைக்கோலெல்லாம் தள்ளி இருந்து வண்டியில் வச்சு கொண்டு ஒவ்வொரு கோசாலையாக வச்சு மாட்டை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை இந்த மாடு மேய்ச்சல்லாம் போகும். அதான் நம்ம வீடியோவில் இருக்கும் பாருங்கள்.
இந்த பாருங்கள், இதெல்லாம் மேய்ச்சலுக்கு போகிற மாட்டு தான். அப்படியே வெயிலில் டயர்டாகி அப்படியே படுத்துருக்குது. இது மாதிரி இன்னும் இந்த ஈசா சுற்றி நிறைய மாடுகள் நிறைய தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதனால் நம்மளால் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இனி ஈவினிங் ஆன பிறகு எல்லாம் ஆதியோகியிலேருந்து இந்த ஈசா வரைக்கும் திரும்ப இந்த மாடுகளை வண்டி போடுவாங்க. இதில் என்னென்னா அவங்க டெய்லி எல்லா மாடுமே போட மாட்டாங்க, ஒரு நாள் விட்டு விட்டு தான் மாறி மாறி போடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த மாடுலாம் ஆதியோகியிலேருந்து திரும்ப கோசாலை சைடு பஸ் ஸ்டாண்டு மாட்டுகளை கொண்டு விடும் அதுக்கான மாடுகள். ஆனால் இனி ஒரு நாள் போடுற மாடு அவங்க அடுத்த நாள் போட மாட்டாங்க, அடுத்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் போட்டுருவாங்க. அப்படி 780 மாடுமே மாற்றி மாற்றி போடுவாங்க. அந்த மாதிரி தான். இந்த பாருங்க, இதில் என்னென்னா இதான் டிக்கெட் கவுண்டர். இந்த மாட்டு வண்டியில் போனோன்னா இதில் தான் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த அண்ணாவை பாருங்கள், அவங்க மாட்டு வண்டியிலேருந்து இறங்கி வந்து அவங்க ஃபேமிலியாக இருக்கிறத வீடியோலாம் எடுப்பாங்க. மாடை பாருங்கள், காங்கிரேஜ் மாடு எப்படி இருக்குதுன்னு. இப்போ ஈசாவில் 2 பார்த்தீங்களா, ஈசா தான். ஈசா 2 இனி ஆதியோகியிலேருந்து அவங்க கோசாலா பக்கம் வரையும் கொண்டு போவாங்க. நான் இதெல்லாம் க்ளீனர்ஸ். இந்த மாடு எப்பவும் சாணம் போட்டாலும் அவங்க உடனே க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கு தனியாக அவங்க ஆட்கள்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு வண்டி போனாலுமே அவங்க அடுத்தடுத்து பேக்கப்பில் நிறைய வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஒரு வண்டி போக அந்த சைடு பாருங்களா, 3-4 வண்டி வந்து ஸ்டார்டிங்லேயே நிற்குது. ஒரு சின்ன கிளிப். இந்த பாருங்கள், எல்லா மாடுமே வந்து அடுத்து லைனில் வரிசையாக இருக்குது. இந்த மாடு ஒவ்வொரு மாடாக மாறி மாறி போக மாறி வண்டி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்னென்னா, நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து நம்மளையும் அவங்களே மாட்டு வண்டியில் வா தம்பின்னு கூப்பிட்டு நம்மளை ஃப்ரீயாகவே கூப்பிட்டு போயிட்டாங்க. 2-3 ரவுண்டு நம்மளை ஃப்ரீயாகவே வீடியோ எடுக்கிறதாண்டியும் கூப்பிட்டு போனாங்க. நம்மளும் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிட்டோம்.